வன்முறை காட்சியில் மிகவும் ஆபாசமாக நடித்த ஒரு நடிகையை தன் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைத்தார் எம்ஜிஆர். அந்த துணிச்சல் அவரை தவிர வேறு யாருக்கும் வராது. அந்த படத்தில் தயாரிப்பாளர் பொறுப்பில் இருந்த ஒருவர் எம்ஜிஆரிடம் இந்த நாயகி செட் ஆகாது என்று வாதாடினார். ஆனாலும் எம்ஜிஆர் விடவில்லை. யார் அந்த நடிகை? அந்த நடிகை நடித்த ஹிந்தி படம் அப்பொழுது மும்பையில் சக்கை போட்டுக் கொண்டிருந்தது. பெண்களை மிகவும் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று வழக்கு மன்றத்தில் வழக்கு போடப்பட்டு வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஆனால் எம்ஜிஆர் தளரவில்லை. இந்த கதாபாத்திரத்திற்கு இந்த நடிகை சரியாக இருப்பார் என்று கணக்கு போட்டார். குடும்ப பெண்ணாக இருக்க வேண்டும், மேலை நாட்டு பாணியில் உடையணிய வேண்டும் என்று 2 விதமான கெட்டப்பில் நடிகை நடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்தார். முடிவில் அந்த நடிகை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். படம் செம ஹிட். படத்தின் வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆர் தயாரிப்பாளர் பொறுப்பில் இருந்தவரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். யார் அந்த தயாரிப்பாளர்? யார் அந்த நடிகை? இவைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். செம கவர்ச்சியாக நடித்து மும்பையில் தனக்கென்று வெறித்தனமான ரசிகர்களை உருவாக்கிய அந்த நடிகை. அவர் நடித்த பல படங்கள் பேசப்படாமல் இருந்தாலும் ஒரே ஒரு படம் மூலம் இந்தியா முழுவதும் பிரபலமானார். 1971ஆம் ஆண்டு அந்த படம் வெளிவந்தது. படத்தின் பெயர் தோரகா என்றால் 2 பாதை என்று பொருள். ஆம், அந்த நடிகை ராதா சலுஜா. அவர் முக்கியமாக ஹிந்தி சினிமா, பஞ்சாபி சினிமா மற்றும் தமிழ், சில பெங்காலி, மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார். ஹிட்ஜித் மற்றும் ஏக் முக்தி ஆஸ்மான் போன்ற ஹிந்தி படங்களில் நடித்துள்ளார். 1975இல் அவர் திருப்புமுனை பஞ்சாபி திரைப்படமான மோர்னி 1975இல் நடித்தார். 1970களில் இதில் அவர் சுனில் தத்துடன் நடித்தார். தமிழ் திரைப்படங்களான இதயக்கனி 1975 மற்றும் இன்று போல் என்றும் வாழ்க 1977 ஆகிய படங்களில் எம்ஜி ராமச்சந்திரனுடன், என்.டி. ராமாராவ் மற்றும் ரஜினிகாந்துடன் தெலுங்கு திரைப்படமான டைகர் நடித்திருந்தார். பஞ்சாபில் பிறந்தாலும் தென்னிந்திய மொழிகளில் சில படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் இன்றளவும் நிலைத்து நிற்கும் நடிகை ராதா சலுஜா. டெல்லியில் பிறந்தாலும் ராஜா சலுஜா தனது பள்ளி படிப்பை மும்பையில் முடித்துள்ளார். சிறு வயது முதலே கலையில் ஆர்வம் கொண்ட ராதா சலுஜா தனது பள்ளி படிப்புடன் பாரம்பரிய கலை மற்றும் சங்கீதத்தையும் முறையாக பயின்றுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று தனது திறமையை வெளிப்படுத்தி பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். இவரது சகோதரி ரேணு சலுஜா பல தேசிய விருதுகளை வென்ற பிலிம் எடிட்டர். அதேபோல் மற்றொரு சகோதரி கும்கும் கத்தாலியா மருத்துவராவார். தனது தங்கை போலவே புனேயில் உள்ள திரைப்பட கல்லூரியில் தொழில்நுட்பம் குறித்த படிப்பினை தேர்வு செய்த ராதா சலுஜா அங்கே நடிப்பு பயிற்சியும் எடுத்துக்கொண்டுள்ளார். நாட்டியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ராதா சலுஜா 1969ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான சிம்லா ரோடு என்ற படத்தில் நீனா என்ற கேரக்டரில் நடித்து தனது கலையுலக பயணத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து படிப்பிற்காக நடிப்பை விட்ட ராதா சலுஜா 1971ஆம் ஆண்டு அனில் தவான் நடிப்பில் வெளியான தோரகா என்ற திரைப்படத்தில் நடித்தார். அந்த படத்தின் கதை காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக வாழ்கிறார்கள். கணவனுக்கு வியாபாரத்தில் சரிவு ஏற்பட பணத்தேவை ஏற்படுகிறது. அவரின் பணக்கார நண்பரிடம் பழக ஆரம்பிக்கிறார். இவரின் அழகான இளம் மனைவியை கண்டு அந்த பணக்காரன் நண்பனுக்கு அவளை அடைய ஆசைப்படுகிறார். பார்ட்டிக்கு கூப்பிடுகிறான். பிறந்தநாள் பார்ட்டி. அங்கு மது வழங்கப்படுகிறது. ராதா சலுஜா மது குடிக்கிறார். மது மயக்கத்தில் நடனமாடுகிறார் கவர்ச்சியாக. மது குடிக்க கணவனும் துணை போகிறார். எல்லோரும் போன பிறகு ராதா சலுஜாவும் கணவரும் அங்கேயே தங்குகிறார்கள். பாலியல் வன்கொடுமை செய்கிறார் அந்த பணக்கார நண்பர். இதுதான் கதை. அந்த பாலியல் வன்முறை செய்யும் காட்சி மிகவும் உச்சபட்ச கவர்ச்சியாக கொடூரமாக காட்டப்பட்டிருந்தது. இந்திய சினிமாவில் இப்படி ஒரு காட்சி இதுவரை காட்டப்படவில்லை என்ற அளவுக்கு இருந்தது. படம் வெளியான பிறகு பார்த்தவர்கள் ரசித்தார்கள். பெண்கள் தலைகுனிந்து கொண்டார்கள். இப்படியெல்லாம் படம் எடுக்கலாமா என்று கோர்ட்டுக்கு போனார்கள். படம் பரபரப்பானது. ராதா சலுஜா கவர்ச்சி நடிகையாக காணப்பட்டார். அவரை வைத்து படம் எடுக்க ஹிந்தி தயாரிப்பாளர்கள் அதே போன்ற வேடத்திற்கு அணுகினார்கள். அப்பொழுதுதான் எம்ஜிஆருக்கு இதயக்கனி படத்திற்கு ஒரு கதாநாயகி தேவைப்பட்டது. அந்த கதாநாயகி தான் ராதா சலுஜா. அவர் கவர்ச்சியாக நடித்திருக்கிறார். வேண்டாம் என்று
தயாரிப்பு பொறுப்பில் இருந்த வீரப்பன் வாதாடினார். எம்ஜிஆர் இந்த படத்திற்கு இவர் சரியாக இருப்பார் என்று கவர்ச்சியாக நடித்த அந்த கதாநாயகியை தன் படத்தின் மூலம் கதாநாயகியாக்கி பெண்மைக்கு பெருமை சேர்த்தவர். எம்ஜிஆர் இப்படி எவராலும் முடியாத ஒரு காரியத்தை எம்ஜிஆர் செய்து காட்டினார். இதயக்கனி தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் வெளியாகி அற்புதமான வரவேற்பு பெற்றது. ராதா சலோஜா தமிழ்நாட்டு பெண்களில் ஒருவராக பெண்கள் கொண்டாடினார்கள். அழகான முகம், கொஞ்சம் தமிழ் பேச்சு அவர் மேல் மரியாதையை ஏற்படுத்தியது. கவர்ச்சியாக இருந்த கதாநாயகி தன் படத்தில் நடிக்க வைத்த எம்ஜிஆர் விடவில்லை. அந்த படத்தில் ஒரு பாடலுக்கு எம்ஜிஆர், ராதா சலோஜா இருவரும் இணைந்து நடித்த அந்த காட்சி பார்ப்பவர்களை முகம் சுளிக்க வைத்துவிட்டது. ராதா சலோஜாவை நீச்சல் உடையில் நடிக்க வைத்த எம்ஜிஆர் அவர் அழகான உடல் காட்டி ரசிக்க வைத்தார். மாறுபட்ட கதையம்சம் கொண்ட இந்த படம் ராதா சலோஜாவுக்கு பல பாராட்டுகளை பெற்றுத்தந்தது. அதனைத் தொடர்ந்து ராதா சலோஜாவுக்கு திரைப்படங்களில் வாய்ப்புகள் குவிய தொடங்கியது. இதில் தோரஹா என்ற படம் 1972 இந்த படம் தமிழில் அவள் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழிலும் பெரும் வெற்றி பெற்ற இந்த படம் வசூலிலும் சாதனை படைத்தது. இதனைத் தொடர்ந்து லக்கோன் ரீமேக், சோரி சோரி உள்ளிட்ட பல ஹிந்தி படங்களில் நடித்த ராதா சலோஜா ஹிந்தி திரையுலகின் அப்போதைய முன்னணி நடிகர் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். மேலும் ஒவ்வொரு படத்திற்கும் இவருக்கான ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது. தொடர்ந்து 1973 வெளியான மான் ஜீத் தே ஜக்ஜீத் என்ற திரைப்படத்தின் மூலம் தனது தாய்மொழியான பஞ்சாபில் அறிமுகமானார். வட இந்தியாவில் இந்திய, பஞ்சாபி மற்றும் வங்க மொழிகளில் நடித்த ராதா சலோஜாக்கு தமிழில் வாய்ப்புகள் வர தொடங்கியது. இதில் 1975 சத்யா மூவிஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான இதயக்கனி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில் வெளியான இந்த படம் வசூலில் சாதனை படைத்தது. இந்த படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களை கவர்ந்த ராதா சலோஜா அதன் பிறகு ஹிந்தி பக்கம் சென்றார். அதன் பிறகு 1977 வெளியான இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்தின் மூலம் மீண்டும் தமிழுக்கு வந்த ராதா சலோஜா மீண்டும் எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடித்தார். தமிழில் 2 படங்களில் மட்டுமே நடித்த ராதா சலோஜா தனது நடிப்பு மற்றும் நடன திறமையால் ரசிகர்களின் மனதை கவர்ந்தார். தொடர்ந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் நடித்துள்ள ராதா சலோஜா தமிழில் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று, நீலக்கடலின் ஓரத்திலே என 4 படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். மலையாளத்தில் பிரேம் நசீர், தெலுங்கில் NTR, கன்னடத்தில் ஆனந்த் நாக் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் ராதா சலோஜா. கன்னடத்தில் கடந்த 1979 வெளியான மதுர சங்கமா என்ற படத்தில் இரட்டை வேடங்கள் ஏற்று நடித்தார். இதுவே அவர் கன்னடத்தில் நடித்த ஒரே படமாகும். அதேபோல் மலையாளத்தில் அனுகிரகம் என்ற படத்தில் மட்டுமே நடித்துள்ளார். தெலுங்கில் டைகர் என்ற படத்தில் நடித்துள்ளார். இதில் கன்னட, தெலுங்கு படங்கள் 1979 வெளியான நிலையில் மலையாள படம் 1977 வெளியானது. இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரரான இவர் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் வானொலியில் பணியாற்றிய சமீம் சைத்தி என்பவரை 1983 காதல் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் திரைத்துறையிலிருந்து விலகிய அவர் தனது கணவருடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். ஒரு கவர்ச்சி நடிகை கதாநாயகியாக்கி கவர்ச்சி காட்ட வைத்த பெருமை எம்ஜிஆருக்கு மட்டுமே சேரும்.